ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 24 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தொழிற்சாலையில் குழந்தைகள் வேலைக்கு அமர்த்துவது தடை செய்தல். அதாவது சைல்டு லேபரை தடை பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில். அவங்களுடைய ஏஜ் 14 வயதுக்கு மேற்பட்டதாக இருக்கணும். 14 வயதுக்கு உட்பட்டதாக இருந்தால் குழந்தைகள் ஒர்க் பண்ண தடை செய்கிறாங்க. குறிப்பாக இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சுரங்கம், அந்த கட்டுமான பணி, அதுக்கப்புறம் ரயில்வே, இந்த மாதிரி அபாயகரமான இடத்துல குழந்தைங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் இது. இதுக்காக சில குழந்தைகள் தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சில சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். அதன்படி பார்த்தா குழந்தைகள் வேலைவாய்ப்பு சட்டம் 1938 படி அறிவிச்சிருப்பாங்க. தொழிற்சாலை சட்டம் 48. இந்த சட்டத்தின்படி பார்த்தா இண்டஸ்ட்ரியில் குழந்தைங்க ஒர்க் பண்ணணும் சில ரூல்ஸ் இருக்கும். சுரங்க சட்டம் 1952. இதன்படி பார்த்தாலுமே குழந்தைகள் சுரங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. வணிக கப்பல் சட்டம் 1958. இதன்படி வணிக கப்பலில் குழந்தைங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு தோட்ட தொழிற்சாலை சட்டம். தோட்டத்தில் குழந்தைங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் 1981 கொண்டு வந்திருப்பாங்க. மோட்டார் போக்குவரத்து வாகன தொழிற்சாலை சட்டம். அதாவது இண்டஸ்ட்ரியில் டிரான்ஸ்போர்ட் ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் குழந்தைங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 51 கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய குழந்தைங்க 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய ரூல்ஸே. அப்ரண்டிஸ் சட்டம் 1961. ஸோ பீடி மற்றும் சிகரெட் தொழிற்சாலை சட்டம் இதுவும் 1926. இந்தியாவில் பீடியும் சரி சிகரெட் உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் குழந்தைங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், அதாவது NCPCன்னு சொல்லுவாங்க, 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாம் தகவல் அறிவு உரிமை சட்டமும் 2005. இதன்படி பார்த்தா குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 84 கொண்டு வந்திருப்பாங்க. இது கவர்மெண்ட் அதை திருத்தி குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை திருத்தி சட்டம் 2012 படி இளம் பருவ குழந்தைங்கன்னு சொல்லி மாற்றி கொண்டு வந்திருப்பாங்க. தேங்க்ஸ் காய்ஸ்.